பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. திருப்பலி முன்னுரை. ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வந்துள்ள இயேசுவின் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று யோசுவா சொல்கிறார். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்க வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்ற புகழ்பெற்ற வார்த்தைகளை பதிலாக சொல்கிறார். சீமோன் பேதுரு உறுதி கொண்ட நெஞ்சுடன் இருவர் எடுத்த முடிவை பறைசாற்றும் கூற்றுகள் இவை. சீடர்கள் வாழ்ந்து வந்த அந்த பாதுகாப்பான வாழ்வை விட இயேசுவுடன் வாழ்ந்த பாதுகாப்பற்ற வாழ்வு அவர்களுக்கு வாழ்வின் ஒரு பிடிப்பை கொடுத்து, இந்த உணர்வுகளை தான் பேதுருவின் வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. பேதுருவும் ஏனைய சீடர்களும் இயேசுவுடன் தங்குவதற்கு எடுத்த அந்த முடிவு சக்தி மிகுந்த சாட்சிகளாக இன்று வாழ்கின்றனர். யோசுவாவை போல, பேதுருவை போல இறைவனை நம்பி, இறைவனை சார்ந்து நம் வாழ்வின் முடிவுகள் அமைய இறையருளை இறைஞ்சுவோம். வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் நீரை குளமே, நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் நீரை குளமே, நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இது அருள் தரும் பலி, இது ஆதவன் மொழி, இது அர்ப்பணமாகிட வாருங்களே. இரு பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் குளமே, நீரை வாங்கி மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்டு மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பரிது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலீடு. மாபெரும் தவமாய் மானுடனே மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலீடு. மாபெரும் தவமாய் மானுடனே மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலீடு. மூவொரு இறைவனை இதயத்திலேந்தி மகிழ்வோம் இறை குளமே, தீனம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குளமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குளமே, நீரை வாங்கி மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தையானது நல்ல முடிவை எடுக்க அழைப்பு விடுக்கின்றது. நாம் ஆண்டவருக்காக என்று முடிவெடுத்து ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய பாதையில் செல்ல அழைப்பு விடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே,
தெய்வீக திருப்பலியை ஒப்பு கொடுக்க ஒன்றாக கூட்டி இருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி சொல்ல, இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். ஆண்டவருடைய அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு தடையாக நம்முடைய பாவங்கள் இருக்கின்றது. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு இறைஞ்சுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருக்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாசி உண்டாகுக. உலகினிலே அமைதி மாற்றி படுத்துகின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராய் இறைவனே இறைவனின் திருச்செம்மறி தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நேரன் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் மனப்பக்கம் வீட்டிருப்பவரே, நேரம் இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே ஒருவர் தூயவர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. திருப்பலியானது அக்கரை கொடிவேரி செல்வராஜ், கிருஷ்ணா மேரி, மெர்சி, இன்ஃபன்ட் சுரேன், சாரா சுரேன் இக்குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைக்கு நன்றியாகும். அத்தனூர் பாஸ்கர், புஷ்பா, பிரிமிதா, அனுஷா, ஜஸ்வந்த் குடும்ப நலனுக்காகவும் வீடு கட்டுவதற்காகவும், அலெக்சாண்டர், செபஸ்டியான் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், பெங்களூர் லில்லி மரியதாஸ் நன்றி பலியாகவும், டோனி விமலா குடும்பத்தார் நன்றி பலியாகவும், மோசஸ் ஜூலி குடும்பத்தார் நன்றி பலியாகவும், மரிய நட்சத்திரம் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், தாமஸ் சகாயமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைக்கு நன்றி பலியாகவும், லில்லி மரியதாஸ் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும், டோனி விமலா குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும், மோசஸ் ஜூலி குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்மையும் நமது குடும்பங்களையும்
நமது பங்கையும் இன்றைய நாளிலே திருத்தலத்திற்கு திருப்பயணமாக வந்திருப்பவர்கள் வருகின்றவருடைய கருத்திற்காகவும் கொடுத்து ஜெபிப்போம். நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை உலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேல் மக்கள் உண்மையான கடவுளுக்கு ஊழியம் புரிந்தாலும் பிற இன தெய்வங்களை வழிபட்டு இரு மனதோராய் திகழ்ந்தனர். இந்நிலையில் யோசுவா தம் மக்களிடம், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்று திட்டவட்டமாக கூறினார். இதை கேட்ட மக்களிடம் ஏற்பட்ட மாற்றத்தை எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 1, 2, 15, 17 மற்றும் 18. செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது, ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமை மெத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று
சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவே, அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவே, எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் துணை அவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை அவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். ஆண்டவர் துணை அவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை அவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்களினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் துணை அவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை அவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார், அவர்களுள் ஒன்றும் முறிவுபடாது. ஆண்டவர் துணை அவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை அவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். தீயோரை தீவினையை சாகடிக்கும் பொருட்டு நேர்மையாளரை விருப்போ தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகழ்மெவரும் தண்டனை அடையார். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் அவரும் தண்டனை அடையார். ஆண்டவர் துணை அவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை அவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள்.
இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுலடியார் இன்றைய வாசகத்தில் எபேசிய மக்களிடம் கிறிஸ்துவையும் திரு அவையையும் கணவர் மனைவியுடன் ஒப்பிட்டு எவ்வாறு நாம் அன்பு செய்ய வேண்டுமென்று கற்றுக் கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துவும் திரு அவையை போல இனிதே வாழ்ந்திட கணவன் மனைவியருக்கே விடுக்கும் அழைப்பை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபையின் மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபையின் மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடலென கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவியரின் மீது அன்பு கொள்கிறவன் தம்மீதே அன்பு கொள்கிறான் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புக்கள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையரை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்து இருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைப்பொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருத்தமாய் கொள்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வான்புகள் வாட்டி தரும் வாழ்வாயை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 60 முதல் 69 முடிய. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா
என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவரிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்து தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நேரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகின்றோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு என்று சொல்லுவார்கள். மதில் மேல் பூனை, இந்த பக்கமா அந்த பக்கமா? பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆண்டவருக்காக நான் வாழுகின்றேன், ஆண்டவரை நம்புகின்றேன் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதியிலே, நமது உறுதி பூசல் வாக்குறுதியிலே, ஒவ்வொரு ஈஸ்டர் பெருவிழாவின் போதும் நான் கொடுத்த வாக்குறுதியை வாழுகின்றேன் என்று வாக்குறுதி கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வாக்குறுதியிலே நாம் நிலைத்து நின்று ஆண்டவர் பக்கமாக இருக்கின்றோமா? இன்றைய முதல் வாசகம் யோசுவா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. மோயிசனுக்கு பிறகு யோசுவா மக்களை பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்று அழைத்து செல்லுகின்றார். மோயிசனுக்கு அந்த பாலும் தேனும் பொழியும் நாட்டை காண்பதற்கான அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் கடவுள் அந்த பாறையை தண்ணீருக்காக தட்ட சொல்லுகின்ற பொழுது அவர் 2ஆம் முறை தட்டுகின்றார். இந்த பாறையிலிருந்து தண்ணீர் வருமா என்பது அவருடைய நம்பிக்கை குறைவினாலே. ஆகவே கடவுள் அந்த பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு செல்லும் அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. அது யோசுவாவுக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. யோசுவா இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், எல்லாரையும் ஒன்று சேர்த்துகின்றார். இஸ்ராயலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ராயலின் முதியவர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூட்டினார். ஒன்று கூட்டி அந்த மக்களிடம் கேட்கின்றார், அந்த எல்லாரையும் ஒன்று கூட்டி அவரிடம் கேட்கின்றார்,
ஆண்டவருக்கு உங்களுக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், நீங்க எகிப்து நாட்டிலே வாழ்ந்த பொழுது அங்கிருந்த தெய்வங்களை எல்லாம் வழிபட்டீர்கள். அதை வழிபட வேண்டுமா? அல்லது நீங்கள் இருக்கின்ற இந்த இடத்திலே இருக்கின்ற தெய்வங்களை வழிபட வேண்டுமா? நீங்கள் குடியேற போகின்ற அந்த நாட்டிலே இருக்கின்ற அந்த தெய்வங்களை வழிபட போகின்றீர்களா? உங்களுக்கு நன்மை எது என்று தோன்றுகின்றதோ அதை செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும், யோசுவா சொல்லுகின்றார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் புரிவோம். பிரியமானவர்களே, அப்பொழுது அந்த மக்கள் நினைத்து பார்க்கின்றார்கள், நாம் 430 ஆண்டுகள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தோம். ஆண்டவர் மோசேயின் தலைமையிலே மாபெரும் 10 புதுமைகளை செய்து பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு வந்தார். செங்கடலை 2ஆக பிளக்க செய்து பாதம் நனையாமல் அவர்களை அழைத்து வந்தார். உணவு தேவையானது மன்னா என்ற உணவை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார், எதிரிகளிடமிருந்து வெற்றியை கொடுத்தார். எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்த அந்த இறைவனுக்கே, ஆண்டவருக்கே நாங்கள் ஊழியம் புரிவோம் என்று அவர்களுடைய நம்பிக்கை வாழ்க்கையில உறுதியாக நிலைத்திருக்க யோசுவாவிடம் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலே ஏசாமி தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார், நீங்களும் என்னை விட்டு பிரிய போகின்றீர்களா? அன்புக்குரியவர்களே, கடந்த 5 வாரங்களாக நாம் வாசிக்கப்பட்ட பகுதி யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் முழுமையாக. ஆண்டவர் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்ததிலிருந்து ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இது உங்களுக்காக நான் கொடுக்கிறேன் என்று சொன்னேன், உலகம் வாழ்வதற்காக நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்கள் அவருடைய புதுமையை பார்த்து இன்னும் அதிகமாக இயேசு இக்கரையிலிருந்து மறுக்கரைக்கு கடலை கடந்து செல்வதற்கு முன்பாக ஓடி ஓடி வந்த மக்கள், ஆண்டவரே நீங்கள் எங்கே சென்றீர், உங்களை நான் தேடினேன் என்று கேட்ட மக்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடமிருந்து விலகி செல்லுகின்றார்கள். ஏனென்றால் அவருடைய போதனையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவன், நானும் விண்ணகத்திற்கு மீண்டும் செல்வேன், தந்தை என்னை அனுப்பினார், நான் தந்தையை கண்டிருக்கிறேன் என்ற வார்த்தைகள் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசுவோடு 12 சீடர்கள் இருந்தார்கள், பிறகு 72 சீடர்கள் என்று இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கி இருந்த அவர்களும் அவரை விட்டு பிரிகின்றார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு அந்த 12 சீடர்களை பார்த்து கேட்கின்றார், நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா? 3 ஆண்டுகளாக என்னோடு இருந்தீர்கள், நான் கற்பித்ததை கேட்டீர்கள், நான் செய்த புதுமைகளை பார்த்தீர்கள், என்னை உணர்ந்து கொண்டீர்கள், என்னை பார்த்தீர்கள், என்னை அனுபவித்தீர்கள், நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா? பிரியமானவர்களே, சீமோன் பேதுருடைய பதிலுரை, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளது. நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், நீர்தான் கடவுள், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், உம்மை நம்புகின்றோம் என்ற அந்த அற்புதமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர்களே முழு நம்பிக்கையை வெளிப்படுத்தியவர்.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்காக என்று முடிவெடுத்த பேதுரு இறுதி வரை ஆண்டவருக்காக வாழ்ந்தார். ஆண்டவரை இயேசு இறந்த பிறகு அந்த தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்தி மக்களை வழிநடத்தி சொல்லுகின்றார். பிறகு இறுதியாக தன்னையே அர்ப்பணிக்கின்றார் சிலுவை சாவுக்காக. அவரும் தலைகீழாக ஆண்டவர் இயேசுவை போல சிலுவையிலே அறையப்பட்டு அவர் இறந்தார் என்று ஆண்டவருக்காக நான் வாழ்வேன், அந்த நிலைவாழ்வு கொடுக்கக்கூடிய ஆண்டவரை நம்பிக்கை வைக்கிறேன் என்று தன்னுடைய வாக்குறுதியை கொடுக்கின்றார். அதை வாழ்வாக்கினார். பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கையின் வாக்குறுதி எங்கே சென்று கொண்டிருக்கிறது? ஆண்டவர் இயேசுவை பலர் அவரை விட்டு செல்லுகின்றார்கள். காரணம், அவரை பற்றி தெரிந்திருந்தவர்கள் அவர் ஆண்டவர் இயேசு நமது ஊரில் இருந்தவர் தான், இங்கே பிறந்தவர் தான், இவருடைய தாய் தந்தையர்கள் இவர்கள் என்று அறிந்தவர்கள் இவரை இப்படி ஏற்றுக்கொள்வது என்று அவரை விட்டு விலகி செல்லுகின்றார்கள். பிரியமானவர்களே, இன்னும் சிலர் ஆண்டவர் இயேசுனுடைய போதிலிருந்து நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருக்கிறது, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று அவர் சொல்லிய பொழுது இந்த உலகத்தில் செல்வங்கள் இல்லாமல் எப்படி வாழ முடியும் என்று ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி பிரிந்து சொல்லுகின்றார்கள். பிரியமானவர்களே, மூன்றாவதாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் எப்படி இவர் நமக்கு கொடுக்க முடியும் என்று அவர்கள் பிரிந்து சொல்லுகின்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நான் வாழ்வேன், ஆண்டவர்களே நம்பிக்கை கொண்டு நான் நடப்பேன் என்று நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்குறுதியும் நாம் வாழ்வாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, புனித பேதுரு சொல்வது போல நாம் யாரிடம் செல்வோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளது என்று ஆண்டவர்களே நம்பிக்கை கொள்வோம், அதை வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரும் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகனாய் மரித்தாரானார், கன்னி மரியாள் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அறியாமை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திருப்பார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினிலான துணை வேண்டுகிறேன், பாவம் தூய்மை பெற்று பரிகாரமாக இணைந்திடுவேன். திரு ஆவி உரைப்பதை நம்புகிறேன், புனிதமான உணவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடன் நம்புகிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கை வாழ்விலே நாம் நிலைத்து நிற்க தேவையான ஆசீர்வாதங்களை மன்றாட்டுக்கள் வழியாக ஏறெடுத்து ஜெபிப்போம். வாழ்வு தருபவராம் இறைவா, உம்மிடம் கொண்டுள்ள நம்பிக்கையால் நாளும் வளர்ந்து வருகின்ற
உமது திருச்சபையினை வழிநடத்தி வரும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உம் மீதான நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மனித குலத்திற்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ள முடிவெடுக்கும் இந்த திறமையை எமக்கு நினைவுறுத்திய யோசுவாவைப் போல, பேதுருவைப் போல எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் ஒருமித்த கருத்தோடு முடிவெடுத்து அதனை வெற்றிகரமாக செயலாக்க வேண்டிய ஞானத்தையும் நம்பிக்கையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, வாழ்வின் முக்கிய முடிவுகளை எதிர்நோக்கி இருக்கும் இளையோர்களை இப்போது உம் திருப்பாதத்திற்கு கொணர்ந்துள்ளோம். யோசுவாவைப் போல, பேதுருவைப் போல இறைவனை நம்பி, இறைவனை சார்ந்து தம் வாழ்வின் முடிவுகள் நிலைவாழ்விற்கு வழிவகுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை இறைஞ்சுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இச்சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு தனிமையில் வாடும் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், பிள்ளைகளால் விரட்டப்பட்ட பெற்றோர்கள் நல்ல உடல் நிலையும் உள்ள அமைதியையும் பாதுகாப்பையும் அன்பையும் பெற்று மகிழ்ச்சியுடன் தங்கள் இறுதி நாட்கள் வரை வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். அன்பு இறைவா, இதோ அங்கு கூட இருக்கிற உமது பிள்ளைகளை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. இதோ நம்பிக்கையோடு எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து செபித்துக் கொண்டிருந்த மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பல்வேறு தேவைகளோடும் உடல் நலனுக்காகவும் இனமாக பல்வேறு தேவைகளை திருப்பலியாகவும் வேண்டுதலாகவும் விண்ணப்பங்களாகவும் எழுதி செபித்துக் கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதித்து இந்த திருப்பலி வழியாக எங்களுக்கு நிறைய ஆசிரியரை கொடுக்கும்படியாக இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாமை பார்த்து மன்றாடுகின்றோம். என்ன என்ன ஆனந்தம், இல்லை இல்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், இல்லை இல்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதுதானே ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது என்பதே ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது என்பதே ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், இல்லை இல்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், இல்லை இல்லா ஆனந்தம், கைகளை ஏந்தி உன் பேரால் நான் வந்தேன், கனிவாய் உள்ளமே கவிதை நீ கேட்டேன், மலர்களை ஏந்தி உன் பேரால் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீ கேட்டேன், தந்துவிட்டேன் உன் பலசேரை துணிந்துவிட்டேன், உன்னில் என்னை தந்துவிட்டேன் உன் பலசேரை துணிந்துவிட்டேன், என்னை ஏற்று மகிழ்வாயா என்று உன்னில் வாழ்ந்திடுவேன், என்னை ஏற்று மகிழ்வாயா என்று உன்னில் வாழ்ந்திடுவேன், என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், கோதுமை மணிகள் கையில் ஏந்தி நான் வந்தேன், எனக்காய் வாழ வேண்டும் என்று நீ கேட்டேன், தீபம் ஏந்தி உன் பேரால் நான் வந்தேன், எனக்காய் ஒளிர வேண்டும் என்று நீ கேட்டேன்,
உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்ற உன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்ற உன்னில் வாழ்ந்திடுவேன். என்ன என்ன ஆனந்தம், எல்லை எல்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லை எல்லா ஆனந்தம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் வாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியாள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராய் எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருடனே அவர் வழியாக உதுமான்மை வானதுதேர் புகழுகின்றன. தலைமை தாங்கோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடைகின்றன. வானங்களும் அவற்றில் ஆற்றலும் சிராபிகளும் ஒன்று கோடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்முடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உடைய படைப்புகள் எல்லாமே புகழ்வது தகுமே. ஏனிலும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றால் அனைத்தையும் முழுவித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறைமறை உமது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன்.
எனவே ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு மறைநிலை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். வேறு மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியுள்ளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளங்கணிய திருவிழமானி வாரமுடைய திருமகனின் திருவுடல் திருரத்தால் ஊட்டமெரு நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீரா. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியின் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாண்புமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலை புனித மரிய முதலினாள் மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் பலி உலகெல்லாம் அமைதி மீட்பு தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் போது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆயப்பின் ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்பிருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தை, எங்கும் சென்றிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து விலகிவிட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு உமது ஆட்சியில் என்று மனநிறை வடிவம் என எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு
எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். என்னுடன் இருக்கும் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக்கு. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக்கு. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஓ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் திருத்தூதர்களே, நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் நேசமே. அயராது என்றும் அனைக்கின்ற செல்வம் நீ போதும் நேசமே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுவே. உனை அன்றே என் வாழ்வு குமிழ் போற்றதே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுவே.
உனை அன்றே என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் இயேசுவே. உடையாத உறவாய் கரையாத கணவாய் நீ போதும் இயேசுவே. மறையாத உன் அன்பு மறியாது என்னாலும் நீ போதும் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் இயேசுவே. அயராது என்றும் மனக்கின்ற செல்வம் நீ போதும் இயேசுவே. அணையாத அருளாய் அணியாத விருந்தாய் நீ போதும் இயேசுவே. மிளகாத உரையாய் நலம் சேர்க்கும் மருந்தாய் நீ போதும் இயேசுவே. வறுமையாய் வந்து நீ சேர்ந்தாய், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். வறுமையாய் வாடி நின்றேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் இயேசுவே. அயராது என்றும் மனக்கின்ற செல்வம் நீ போதும் இயேசுவே. கொடியாக நீயாம் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும் என்னை சேர அருள் வேண்டுமே. உன்னை காண என் வெளிகள் ஒளி தேடுதே. என் வாழ்வு நிலையானதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் இயேசுவே. உடையாத உறவாய் கரையாத கணவாய் நீ போதும் இயேசுவே. மறையாதே உன் அன்பு மறியாதே என்னாலும் நீ போதும் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் இயேசுவே. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்று இன்று பொதுக்காலத்தின் 21ஆம் ஞாயிறு. 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித மோனிகா கன்னியர் நினைவு. 28ஆம் தேதி புதன்கிழமை புனித அகுஸ்தின் ஆயர் மறை வல்லுனர் நினைவு. 29ஆம் தேதி வியாழக்கிழமை புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள் நினைவு. 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித யூப்ரசியா கன்னி நினைவு. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலத்தின் 22ஆம் ஞாயிறு. யூபிலி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே,
உம் திருமகனும் எங்கள் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்திகளின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். திருமண அறிக்கை. சேலம் மறை மாவட்டம் சன்னியாசி குண்டு பங்கு இச்சிபாளையம் தந்தை அந்தோணிராஜ், தாய் ஞானசுந்தரி, இவர்கள் மகன் எடிசன் சார்லஸுக்கும் சேலமறை மாவட்டம் மதியம்பட்டி பங்கு மல்லசமுத்திரம் தந்தை ஆரோக்கியசாமி, தாய் லீமாரோஸ், இவர்கள் மகள் சாரா மேரிக்கு திருமணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது முதல் அறிக்கை. திருமணத்தில் தடை இருப்பின் பங்கு தந்தைக்கு அறிவிப்பது உங்கள் கடமை. பிரியமானவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் நடைபெறும். மாதத்தின் ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமை நமது ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற சிலுவை பாதை 6:30 மணிக்கு சிலுவை பாதையும் அதனைத் தொடர்ந்து ஆராதனையும் திருப்பலியும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்து உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. தயாளமே மரிய மகளே நானே, தியாகம் நிறைந்த மாதவனே. தயாளமே மரிய மகளே நானே, தியாகம் நிறைந்த மாதவனே. உம்மை அண்டி வந்தோம் சுமை கொண்டு நின்றோம், உம்மை அண்டி வந்தோம் சுமை கொண்டு நின்றோம்.
வேதம் அருள்வாய் அடைக்கலம் தருவாய் தயாளனே மரிய மகனே நாளே யாகம் நிறைந்த மாதவனே கலரி விழுமையில் கை கொடுக்கின்றார் சிதறி போகையில் உணவளிக்கின்றார் கலரி விழுமையில் கை கொடுக்கின்றார் சிதறி போகையில் உணவளிக்கின்றார் இடர்கள் மேலையில் இடமளிக்கின்றார் இடர்கள் மேலையில் இடமளிக்கின்றார் செல்லும் இடமெல்லாம் பாதுகாக்கின்றார் தயாளனே மரிய மகனே நாளே யாகம் நிறைந்த மாதவனே. பரிசுத்த தந்தை பாப்பஸுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் நமது பங்கு தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் நம் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருமயத்தின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே. தூய மரியே, தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியும் உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பாதுகாவலியான புனித மரிய மகளே நம்மாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வனத்தந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித காவல் தூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கியநாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது அரசு வருக.